ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது கைஸ். ஃபுல்லாக க்யூ ஃபுல்லாக நின்றுருக்கான் உள்ளே போய் பார்த்துட்டு வர்றதுக்கு. நீங்கள் பார்க்கலாம், இங்கேருந்து க்யூ பிடிச்சி உள்ளே மட்டும் ஃபுல் ரெஸ்ட்டு. உள்ளே போகிறது கஷ்டம் போல இருக்குதே. எப்படின்னா போய் பார்க்குறோம், அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு vlog போக போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பட்ஜெட்டில் கோவாக்கு ட்ராவலிங் எப்படி நம்ம போக போகிறோம், அங்கே என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது, அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க guys, என் கூட டிஜிட்டலாக நீங்கள் என் கூட பயணம் பண்ணுவோம். ஸோ வாங்க guys, வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், அப்படியே நம்ம நடந்து போயின்னு இருக்கோம். இங்கே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் மூலிமா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம் காய்ஸ். ஸோ அங்கே தான் நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது. அங்கேருந்து நம்ம போகணும். யாராவது பெங்களூரில் இருந்தால் பெங்களூரில் யஷ்வந்த்பூர் வந்து ஏறி போகணும். பை சான்ஸ் நீங்கள் தமிழ்நாடு அந்த மாதிரி வேறு ஸ்டேட்லேருந்து இருந்தால் வந்தால் யஷ்வந்த்பூருக்கு வந்துட்டாக்கா இங்கே வந்து டெய்லி ஒரு ட்ரெயின் இருக்கும் கைஸ். அதே டைரெக்டாக உங்களுக்கு ட்ரெயின் வேணும்னா டியூஸ்டேயில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து ட்ரெயின் இருக்கும் போகிறதுக்கு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் நம்மளோட வீடியோவை. நீங்கள் அப்படியே பார்த்துனே வாங்க. Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. காய்ஸ், இது வந்து எங்கன்னா வந்து பெங்களூரில் டீன் ஃபேக்ட்ரின்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. இங்கே வந்து பெங்கநல்லின்னு ஒரு மெட்ரோ ஸ்டாப். ஸோ இங்கேருந்து நம்ம மெட்ரோ ஸ்டாப்பில் போகிறோம். இங்கேருந்து யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் போயிட்டு அங்கேருந்து நம்ம வாஸ்கோ ட காமா ட்ரெயின் கேட்ச் பண்ணுறோம் காய்ஸ். ஸோ அப்படியே பார்த்துனுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போகுது நம்ம வீடியோ. நல்லா ஜாலியாக நல்ல ஒரு வைப். இல்லை ஸ்ட்ரெயிட்டே இல்லை. ஸ்டேஷன் பாருங்கள் கைஸ், இது வந்து பெங்களூரில் இருக்கிற யஷ்வந்த்பூர் ஸ்டேஷன். இங்கேருந்து நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குது. நான் இது வரைக்கும் வந்ததில்லை நானே, ஆனால் இப்போ தான் வர கைஸ், பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்மளுக்கு 3 o'clock ட்ரெயின் இருக்குது போவோம். ஸோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். எப்படியோ வந்தாச்சு கைஸ் யஷ்வந்த்பூர். இதுதான் நம்ம ட்ரெயின் போக போகிற ட்ரெயின். இதில் தான் இனிமேல் வந்து நம்ம ஜர்னி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண. இதோட அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் 3:30 மணிக்கு போய் சேரோன்னு போட்டிருக்கு. போயிடலாம். நம்ம போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இது போல தான் இருக்குது கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போது
போய் வாட்ச் பண்ணுவோம். நம்ம என்னென்ன முடியுதோ அதெல்லாம் நம்மளால் கண்டென்ட்டில் காட்ட முயற்சி பண்ணுறது. கிளம்பியாச்சு காய்ஸ். இப்போ தான் கிளம்புது, 3 மணி ஆகுது டைமு. இப்போது கிளம்பிட்டோம். இதோட வீடியோ காலை தான் போய் சேருவோம். போகிற வழியில் பார்ப்போம், நம்மளால் முடிஞ்சால் தூத் சாகர் ஃபால்ஸை ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். ஏன்னா நைட் டைம் போகும், வெளிச்சம் இருக்காது. ஸோ அப்போது பார்க்க முடியாது. சரி பார்ப்போம் காய்ஸ், முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணுறோம் வீடியோ. இதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி போயிடுவோம். நல்ல ஒரு சன்செட், தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மலை தெரியுது, ரொம்ப தூரத்தில் இருக்கு. தெரியும், நல்ல ஒரு பச்சை பசேன்னு வாசனை. நல்ல ஒரு கமான வெதர், ரொம்ப நல்லாவே இருக்குது காய்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் அந்த மலை மேலே இந்த சூரியன் அப்படியே மறிகிற மாதிரி ஒரு காட்சி ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இந்த டிராஃபிக்கான சிட்டியில் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல், ஒரு வைப். அந்த மேகங்கள் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ரசித்து பார்த்தா உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் மற்ற தான் தெரியும். பார்க்கலாம் கைஸ் இந்த மாதிரி எப்படி தான் நம்மளோட ஒரு விலாக் போகுதுன்னு. ஸோ என்னோடய ஸ்பீச்சில் இருந்தால் கொஞ்சம் குறைகிற ஏதாவது இருந்தால் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுங்க கைஸ். என்னால் எவ்வளோ முடியுதோ அது நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறேன். நீங்களும் வந்து உங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு எது மிஸ் ஆகுது இல்லை குறையாக இருக்குது எதாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் திருத்திக்கிறேன். அதே போல் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் தேவை அதுவும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். ஸோ நாம் வந்து அதே போல் நல்ல நல்ல கண்டென்ட்டை கொடுக்க ஆசை. ஸோ பார்க்கலாம். காய்ஸ் இப்போ வந்து டைம் வந்து 1:30 மணி ஆகுது. வெளியே பார்க்கலாம், தூத் சாகர் மேலே போயின்னு இருக்கோம். பட் நம்மளால் பார்க்க முடியல வெளியே. வெறும் நிலா மட்டும் சின்னதாக ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது, அவ்வளோதான் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் காய்ஸ். நம்மளுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இப்போ நீங்கள் மேப்பில் பார்க்கலாம், தூத் சாகர் கிராஸ் பண்ணி ஹாய் காய்ஸ். அப்படியே மட்காவ் மெயின் சிட்டிக்கு வந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து நம்ம வந்துட்டு பஸ்ஸோ இல்லைன்னா வந்து எல்லாம் பிடிச்சி போகும் பார்க்கலாம் என்னென்னு பஸ். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் வெளியே ஒன்று டீ வாங்கி குடித்தேன்.
ரூபா சொன்னாங்க. பட் அந்தளவுக்கு ஒர்த்தே இல்லை, ஃபுல்லு நல்லாவே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குடித்தேன். 3:30 மணி டைமு, வெளியே வந்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்கலாம் கைஸ் என்ன பண்ணலான்னு. 3:30 மணிலாம் வெயிட் பண்ணி பார்த்தேன் கைஸ், எதுவுமே கிடைக்கல. ஒரு வண்டி தான் கிடைச்சிச்சு. நிறைய பேர் வந்து வண்டி இவ்வளோ ரேட் அவ்வளோ ரேட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆகாதுன்னு சொன்னேன். அது கடைசியில் பஸ்ஸு பார்க்கலான்னு பார்த்தா 9:30 மணிக்கு வரோன்னு சொல்கிறாங்க பஸ்ஸு கைஸ். அவ்வளோ நேரம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, நம்மளுக்கு டைமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் இது மேப்பில் பார்த்தா கிடச்சிச்சு. அவர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசி பார்த்தா கைஸ், பரவாயில்ல ஏதோ ஒரு நல்ல பட்ஜெட் சொன்னார். சரி பேசி பார்த்தோம், நல்ல வண்டி கிடச்சிச்சு எங்களுக்கு. ஆக்டிவா 6G கிடச்சிச்சு. அது வீடியோ எடுக்க சொன்னாங்க. அதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. எல்லாம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு. இது ஒரு போகிறார் ஓனர், ஒரு நல்ல மனுஷன், ஏதோ பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்னா அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குற பாருங்கள் கைஸ். நல்லா சர்வீஸ்லாம் கொடுக்குறாரு. சீசன் டைமில் அதிகமாக இருக்கும், சீசன் ஆஃப் டைமில் கொஞ்சம் கம்மி. செம்மையாகுதுப்பா இங்கெல்லாம் ரோடு. இது மூலமா இருட்டா வருது என் போன்ல. ஏன் கைஸ் இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரீச் கோல்வா பீச் கிட்ட வந்தாச்சு. இது வந்து எங்கே இருக்குன்னா சவுத் கோவாவில் இருக்குது. மட்காவ்லேருந்து ஒரு எப்படியோ ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். காலையில் வந்து வந்தோம். நாங்கள் வந்து எப்படி ரீச் ஆனோம். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு பீச் பக்கத்தில் இருக்க, மறுபடியும் நம்மளால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏன்னா நார்த்துக்கு போயின்னு இருக்கோம். ஸோ சவுத்துக்கு வர முடியாது, அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த பீச்சுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வந்தோம் கைஸ். இங்கே வந்து அந்தளவுக்கு க்ரௌட் இருக்கல காலையிலேயே. சில பேர் ஃபாரினர்ஸ் இருந்தாங்க, சில பேர் பேர் குளிச்சுன்னு இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு கைஸ். நீங்கள் பாருங்கள், இதுக்கு மேலே எப்படி வீடியோ போகுதுன்னு உங்களுக்கே புரியும் பாருங்கள் கைஸ். இப்போது நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற மடுவா கோல்வா பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த கோல்வா பீச்சில் வந்து பக்கத்தில் வந்து மட்காவில் நம்ம வந்தோம் கைஸ். இந்த மட்காவ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் எந்த அளவுக்கு நம்மளால் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நம்ம வந்த டைம் வந்து இப்போது வண்டியெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம வந்து இப்போ கோவாவில் சுற்றி பார்க்கணுன்னா நம்மளுக்கு வந்து தேவை ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. நீங்கள் பீச் பார்க்கலாம் கைஸ், ஃபுல்லு ஒயிட்டாக இருக்குது. சன்னு பார்க்க ஆகல, மேகங்கள் அதிகமாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப
ஃபுல்லோ பீச் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் இது இந்த பீச்சில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க கைஸ், ஜனங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம போகணும். ஜஸ்ட்டு பக்கத்தில் இருக்கே ஒரு வாட்டி வரலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்கலாம் கைஸ். எல்லோரும் காலையில் வந்திருக்காங்க. ஃபுல்லாக பார்க்கலாம். நிறைய ஜனங்க இருக்காங்க. பார்க்கலாம் கைஸ். இந்த மாதிரி தான் போகுது நம்ம வீடியோ. இதுக்கு மேலே எப்படி நம்ம போகிறோன்னு தெரியல. இன்னும் ரூம் கூட போகல. ரூம் போய் செக்கிங் பண்ண பிறகு தான் தெரியும் என்ன பண்ணோன்னு. ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நடக்கவே முடியல கைஸ். இந்த ஃபுல் பாருங்கள், பயங்கரமான மண். பார்க்கலாம். ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஃபோட்டோ இதெல்லாம் பிடிங்கன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம். ஃபுல் அங்கேருந்து இங்கே முட்டை கடைசி முட்டை ஃபுல்லு வைபாகவே पूरा लुक साइड साउथ गोवा का सीन है. साथ में बनेगा कपलपुर में एक साथ सीन शॉट लगेगा. पूरा सीन शॉट में बनेगा एकदम फुल एचडी क्वालिटी से रहेगा. 50 रुपीज़ का है. यही सब यादगार है. बुक ऐसा खर्चा करके आया देखने के लिए. 50 रुपीज़. ठीक है ले ले. चलो सही नया से बना देते हैं बीच का पूरा लुक.